எல்லாரும் நின்று ஆக்ஷன் சொல்ல போறீங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். வாவ், வெரி குட். இதெல்லாம் செய்ய பார்க்கலாம். எப்படி கட்சி பண்றாருன்னு பார்க்க போறோம். உள்ளவர்களை இயேசுவை பற்றி அறிவித்து அவர்களை விசுவாசியாக்கி சீடராக்கி அங்கத்தினராக்கி இயேசுவை போல மாற்றுவார். மறுபடியும் சொல்லுங்க. இயேசுவை பற்றி அறிவித்து உலகத்தில் உள்ளவர்களை எல்லாம் கை சிலுவை இது கரெக்டா பாருங்க. உலகத்தில் உள்ளவர்களை இயேசுவை போல மாற்ற இது எல்லாத்தையும் நாம செய்ய வேண்டும் என்றால் நான் என்ன போட்டு இருக்கேன்? ஏன் கண்ணாடி போட்டு இருக்கிறேன்? கண்ணு கொஞ்சம் மங்கலா இருக்குது. கண்ணாடி போட்டு இருக்கு காரணம் என்னன்னா கண்ணு சரியா தெரியல. இவ்வளவு மாதிரி எங்க இருந்தப்போ கண்ணாடி இல்லாமே நான் செஞ்சேன். இப்ப கண்ணாடி போட்டு பார்த்தா தான் தெளிவா தெரியும். கண்ணாடி எதுக்கு பயன்படுத்துறோம்? தெளிவா பார்க்குது. அந்த பார்வைக்கு தெளிவா பார்ப்பதற்கு இன்னொரு வார்த்தை என்ன வார்த்தை சொல்ல முடியுமா? நான் இதை பார்க்கணும். தரிசனம் சொல்லுங்க. தரிசனம் தரிசனம் விஷன். இங்கிலீஷ் சொல்லுமா? விஷன். இங்கிலீஷும் கற்றுக்க போறோம், தமிழ்லையும் கற்றுக்க போறோம். இந்த தரிசனம் என்றால் என்ன சொல்லுங்க. நாம் இதை குறித்து தான் கற்றுக்கொள்ள போகிறோம். தரிசனம் இரண்டு விதத்தில் இருக்குது. எத்தனை விதத்தில் இருக்குது? The two kinds of visions are there. ரெண்டு விதமான தரிசனங்கள் உண்டு. ஒன்று physical vision, அதாவது மாம்சத்திலே காணக்கூடிய ஒரு தரிசனம். அது என்னன்னா blindness, குருட்டுத்தன்மை. என்னங்க குருட்டுத்தன்மை இருக்கும். ஒரு சிலர் பிறந்த வழியிலே குருடா பிறந்திருப்பாங்க. அவங்க கண் பார்வை இருக்காது. அப்புறம் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பிளைண்ட்னஸ் காணப்படும். ஒருத்தர் கிட்ட பார்வை, ஒருத்தர் தூர பார்வை. அதற்கு ஏற்ற வண்ணமாக கண்ணாடிகளை போட்டு கொள்வது, இதெல்லாம் இந்த கண் பார்வை சம்பந்தமானது. இது எதுக்காக உலகத்தை பார்க்குது? எதுக்காக? அழகாக காட்டுறேன் உள்ள. எப்படி எப்படி பார்க்கறேன்? நான் கையை எப்படி வச்சு பாருங்க, வெளிச்ச அடிக்குது. அது போலதான் வேதத்தினுடைய ரகசியங்களை நாம் பார்க்கும்படியாக நமக்குள்ளாக ஒரு தரிசனம் தேவை. என்ன தேவை? இந்த தரிசனம் எங்க ஆரம்பிக்கணும்? இருதயத்திலே இருந்து ஆரம்பிக்கணும். இருதயத்திலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இந்த இருதயத்திலே இருந்து நமக்கு ஆரம்பிக்க வேண்டுமானால் இருதயத்துக்குள்ளாக நம்முடைய கண் இருக்க வேண்டும். இருதயத்துக்குள்ளாக நம்முடைய கண் பார்வை இருக்க வேண்டும். சரி, உலக பிரகாரமான கண்ணில் லாங் சைட்டு, ஷார்ட் சைட்டு, கண்ணில் தண்ணி வருது, கண்ணில் ரத்தம் வருது, இப்படி பல காரியங்கள் எங்க போவோம்? டாக்டர் போயிட்டு அங்க ஆபரேஷன் பண்ணிட்டு நினைக்கிறீங்களா? மோசஸ் சுந்தர் சிங் ரெவரண்ட் ஐயா அவர்கள் இப்போது என்னை மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கண் ஆபரேஷன் செய்து இன்றைக்கு அந்த கண் பார்வை தெளிவாய் தெரியும்படியாக கொஞ்ச நாள் இந்த கருப்பு கண்ணாடி போட்டா எம்ஜிஆர் மாதிரி பின்னால கண்ணாடி எல்லாம் பார்க்க முடியும். ஆமென். இது போலதான் பாருங்க, நம்முடைய கண் பார்வை வேதத்தில் இருக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு அந்த இதய துடிப்பு தேவையாக இருக்கு. இதய துடிப்பு நமக்கு தேவையாக இருக்கு. எல்லாரும் இதயத்தை கை வச்சு பாருங்க.
என்ன சத்தம் வருது? லப் டப் லப் டப் லப் டப் வருதா? அப்ப அது போல நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு துடிப்பு இருக்கணும். என்ன துடிப்பு? இயேசு அறிவிக்கணும், இயேசுவை அறிவிக்கணும், இயேசுவை சொல்லணும், இயேசுவை சொல்லணும் என்கிற ஒரு இதய துடிப்பு நமக்குள்ளாக எப்பொழுதுமே இருந்து கொள்ள வேண்டும். இந்த இருதய துடிப்பை குறித்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி முதல்ல to will of God, the direction is start from the will of God. அதாவது தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை, அவருக்கு ஒரு சித்தம் தரிசனத்துக்கு, அவருக்கு ஒரு சித்தம் இருக்கு, எனக்கு ஒரு சித்தம் இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு சித்தம் இருக்கு. நான் இங்க உட்கார்றேன், நான் அங்க உட்கார்றேன், நான் முன்னால உட்கார விரும்புறேன், இது நம்ம சித்தம். ஆனால் தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு. என்னன்னு? அவர் உன்னை என்னை முன்னாலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவார். ஆமென். இது தயவுள்ள சித்தத்தை, விருப்பத்தையும் 3 காரியங்களை செய்கிறாராம். ஒன்று விருப்பத்தை, சொல்லுங்க, விருப்பத்தை, செய்கையை, மூன்றாவது உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். To will, to act, to fulfill. அவருடைய தரிசனத்தை, அவருடைய சித்தத்தை, இரண்டாவது அவருடைய ஆக்ட், அதை நம் செய்கையை, மூன்றாவது அதை நமக்குள்ளாக அவர் முழுதுமாக நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. இந்த தரிசனம் என்பது, அப்ப இந்த தரிசனத்தை கண்ண வர இருக்கிறோமா? ஐயா வாங்க. இரண்டாம் அதிகாரம் இப்படி வரும். அபிஷேகம் அவங்க சரி அப்ப தரிசனம் எங்க இருக்க வேண்டும்? நமக்கு இருதயத்தில் இருக்கணும். அப்போ கண் பார்வைக்காக கண்ணாடி போடுவது போல தெளிவாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளாக எங்க பார்க்கணும்? ஊழியக்காரர்களுக்கு இருதயத்தில் ஒரு கண் இருக்க வேண்டும். இந்த இருதயத்துக்கு எத்தனை வாசல் தெரியுமா? 4 வாசல். அப்புறம் 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. அந்த இயேசு ஒருவர் மட்டும் குடியிருந்தார், துன்பம் ஏதும் இல்லை. இயேசுவை விட்டு பொண்டாட்டியும் பொண்டாட்டி நம்ம எப்ப சுத்தரவோ புருஷன் இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டா இன்பம் ஏதும் இல்லை. இதுக்கு எத்தனை வாசல்? 1000 வாசல். எத்தனை வாசல்? 1000 வாசல். அப்ப இந்த 1000 வாசல்ல 1000 பேரை என்ன செய்ய முடியும்? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். எத்தனை பேர் துரத்துவானா? 1000 பேர். உங்களில் ஒருவன். ஏன்னா நம்முடைய இதயத்துக்கு எத்தனை வாசல் இருக்குங்க? 1000. அப்ப 1000 பேரை கூட உனக்குள்ளாக தரிசனம் இருக்கும் என்றால் தேவனுடைய சித்தத்தை, அவருடைய செய்கையை உன்னிலே என்னிலே அவர் என்ன செய்யறார்? உண்டாக்குகிறார். என்ன செய்யறாங்க? அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தரிசனம் என்பது தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும். தேவ சித்தம் என்ன? நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து
கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையிலும் நான் உங்களுடைய இருக்கிறேன். அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆசிரமம் இல்லை, இங்கே ஆண்டவருடைய சித்தம் என்ன? நான் போலூர் பட்டணத்திலேயே, எங்க வீட்டிலேயே, எங்க பொண்டாட்டி வீட்டிலேயே, என் புருஷன் வீட்டிலேயே அவ சாப்பிட்டாளா? என் புள்ள சாப்பிட்டானா? எங்க மாமனார் சாப்பிட்டாரா? இது இல்லைங்க தரிசனம். இந்த தரிசனம் என்னங்க? உலகமெங்கும் போகணும். உலகமெங்கும் இன்றைக்கும் போய் கொண்டிருக்கிற ஒரே ஒரு தலைவர் எங்க மாதிரி அமைந்த உண்மை சொல்றையா? வாக்கிரி ஜனங்கள் உலகமெங்கும் போறாங்க. மைசூர்ல வந்து பாருங்க, ஒரு தெரு இருக்கு. ஒரு வீடும் 1.5 கோடி, 2 கோடி, 60 லட்சம், 80 லட்சம் எல்லாரும் கேட்காரு. யாரு? வாக்கிரி ஜனங்கள். ஜிப்சி மக்கள். வாக்கிரினா தெரியாதா? ஜிப்சி மக்கள், குருவிக்காரர் என்று சொல்ற பாருங்க. ஏன்னா அவருடைய தரிசனம் உலகமெங்கும் போகணும். அவன் தரிசனங்க ஆமா உலகமெங்கும் போகணும். வியாபாரம் பண்ணணும், சம்பாதிக்கணும். அந்த தரிசனம். அது போல ஒரு ஊழியக்காரன் யாராக மாறணும்? ஒரு ஜிப்சியாக மாறணும். யாராக மாறணும்? ஆனால் ஜிப்சிக்கு தரிசனம் என்ன? வீடு மேல வீடு கட்டி கோடி கோடி சேர்த்து வைக்கும் சீமானே. அது அவங்க தரிசனம். உங்க தரிசனம் ஏன் தரிசனாங்க? புறப்பட்டு போங்கள் என்றார், நான் கூடவே இருப்பேன் என்றார். நரகத்தை நோக்கி அழுகின்றார் மாந்தன், அதன்தான் இயேசு அல்லோ. அந்த இதயத்திற்கு இயேசுதான் தேவை அல்லோ. நமக்கு அந்த இயேசுவை குறித்து ஒரு தரிசனம் இருக்கணும். எங்க போனோம்? வாயில பொட்டு போட்டு இவங்கெல்லாம் ட்ரெயினர் பண்றது இந்த மாவட்டம் இன்னும் போறோம் ஆசை பாரு. எங்க போனோம்? உலகம் எங்கும் போனோம். சொல்லுங்க, இயேசுவே எனக்கு உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் பண்ணிக்கிட்டு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். இந்த தரிசனத்தை நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஏதோ ஒரு காரணத்துக்கு அது தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக அதுங்களுக்கு ஒரு இதய துடிப்பாக மாறி உழைப்படுபவர் உலகம் எங்கும். அப்ப எதை விடணும்? எதை விடணும்? எதை விடணும்? சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்லுங்க. தப்பு கிடையாது. நம்ம பாவத்தை விடுமா? அதை விட முடியுமா? அது உன்னை விட்டாலும் நீ அதை விட்டாலும் 2 பேரும் விட மாட்டோம். பிராக்டிகல் ரைட் இல்லையா? எதை விட வேண்டும்? சுயத்தை விடணும். வெரி குட், சூப்பர் பதில். சுயத்துல யார் யார் இருக்கிறாங்க? பயிற்சியில சொல்லுங்க. அந்த சொன்னவன வெரி குட். அதான் சொன்ன குடும்பத்தை விடணும். முடியுமா? அந்த மறைக்கிறாங்க பாருங்க. பார்வை என்ன பார்வை, உங்கள் பார்வை அங்கே தடிக்கும். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எதை விடணும்? முதல்ல ஆமா குடும்பத்தை விட்டாதான் என்ன செய்ய முடியும்? வெளியே போகணும். தரிசனம் என்பது முதலாவது வீட்டை விட்டு வெளியே போ. வீட்டை விட்டு உனக்கு அந்த துடிப்பு இருக்கணும். என்ன துடிப்பு இருக்கணும்? வெளியே போய் சுவிசேஷம் அறிவிக்க இதய துடிப்பு. உன்னுடைய இதய துடிப்புல இந்த ஒரு துடிப்பு உங்களுக்குள்ளாக வரும் என்றால் என் ஆண்டவர்
உங்களுடைய துடிப்பை ஆசீர்வாதமாக மாற்றினார். அதான் இதே துடிப்பு என்பது. அதான் தேவ சித்தம். தேவன் தம்முடைய சித்தத்தை உன்னிலே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தை உண்டாக்குகிறார். அவருடைய சித்தம் என்ன? எதை விட்டுட்டு? ஆமா, முதல்ல விட வேண்டியதான் விடு. உன் குடும்பத்தை விட்டாலே எல்லாத்தையும் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இந்த இதய துடிப்பிலே கர்த்தர் யாரை இந்த தரிசனத்திற்காக தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அவ்வாறு அவர் அந்த தரிசனத்துக்காக உன்னை என்ன செய்யறார்? பிரித்தெடுத்திருக்கிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கின்ற விட தாயின் வயிற்றிலே இருந்து உன்னையும் என்னையும் பிரித்தெடுத்தவர் என்று வாசி. அங்கே அதை தாயின் வயிற்றில் இருந்து கூட என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். என்ன வாசிக்கிறோம்? அதே தான் வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். Before the foundation of the world, God chosen you. ஆண்டவர் உன்னையும் என்னையும் இந்த உலகம்